இந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்னு பேசும்போது வரணும்னு சொல்றவங்க பாஜக பின்னணியில் இருக்கிற போது அதுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு திரு ராம்கே சொல்றார். ராம்கேக்கு தான் விளக்க சொல்றதுக்காக நான் கையை உயர்த்தின. தினகரனும் ஓபிஎஸ் இன்னைக்கு பிஜேபி அணியில் இருப்பதால் அதை சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்களோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை, அவர்களை ஒரு காலம் சேர்க்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர்கள் வேறு என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள்? ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார். அதிமுகவை மீட்பேன்னு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு அமைப்பை ஓபிஎஸ் அமைச்சிருக்கிறார். அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறார்? காய் வெட்டி கட்டிக்கிட்டு காசிக்கோ வேற எங்கேயோ கோயில் கோயிலா போகணும்னு நினைக்கிறாரா? நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். தமிழ்நாடு பாஜக சொல்லுது அப்படியெல்லாம் அதிமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசுறாங்க. அப்போ பாஜகவுடனான கூட்டணி எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும்? ஓபிஎஸ் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். ராம்கி உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல எதையும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 10 மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடி எங்க இருந்தார்? ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொல்கிறார். கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன், வாய் தவறி சொல்லிட்டேன், தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அண்ணாமலை சொல்லல. 3 நாள் கழிச்சு அதிமுகவில் ஒரு கொந்தளிப்பு எழுந்த பிறகு அண்ணாமலை சொல்கிறார், என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த கருத்தை சொன்ன பிறகு அடுத்த நாள் பத்திரிகை எடுத்து பாருங்க ராம்கி, ஜெயக்குமார் சொன்ன வார்த்தை கூட்டணி தொடர்கிறது. எங்க சார் போச்சு உங்களுடைய விசுவாசம்? எதுக்காக அந்த ஜெயலலிதாவை ஊழல்வாதி என்று சொன்ன பிஜேபியோடு தோழமை தொடர்கிறதுன்னு ஏன் சொன்னீங்க? சரி, அதன் பிறகு அடுத்த 1 மாதத்துல 4 முன்னாள் அமைச்சர்களை 2 பேரை கொச்சியில் இருந்தும் 2 பேரை பெங்களூரில் இருந்தும் டெல்லிக்கு ரகசியமாக அனுப்பினாரே. ஜே.பி. நட்டாவை சந்திக்க வைத்தார் எடப்பாடி. எதற்காக? கூட்டணியை முறிச்சுக்கிறோம்னா, கூட்டணி தொடர வேண்டும் என்றால் அண்ணாமலையை கண்டித்து வையுங்கள், அடக்கி வைங்கள்னு சொல்ல போனார். 4 நாள் காத்திருந்தார். பிஜேபி தலைமை அண்ணாமலையை கண்டிக்கல. அதன் பிறகு வேறு வழியே இல்லாமல் கூட்டணியை முறித்து கொண்டார். ராம்கி இதை மறந்துடக்கூடாது, தவறான தகவலை தர வேண்டாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வேணுங்கிறத அதிமுக தொண்டனுடைய விருப்பமாக இருக்கு. என்னை போன்ற பத்திரிகையாளர் அதான் சொன்னோம். அரித்மேட்டிக்க கூட்டி பாருங்க, இது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்ட கூட்டணி நான் சொன்னேன். 1000 விமர்சனம் பிஜேபி மேல இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரதான கட்சியோட சேர்கிற போது அது நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணி. அது திமுகவோட கூட்டணி வச்ச போது அந்த அணி வெற்றி பெற்றிருக்கு, அதிமுகவோட கூட்டணி வச்ச போதும் அந்த அணி வெற்றி பெற்றிருக்கு. அதை மனசுல வச்சுதான் சொன்ன தேர்தல் முடிவுகள் அதைத்தான் காட்டுது. இதை யாரும் மறக்க வேண்டாம். இல்ல, பிரதமர் வேட்பாளரையே முன்னிறுத்தாம 20% அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா அதை வச்சுக்கிட்டு எப்படி சட்டமன்றத்துக்கும் அதிமுக இவ்வளவு வாக்குகள் வாங்கன்னு அளவிட முடியும்? அங்க முதல்வர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்ல நிச்சயமா இந்த 20% 40% கூட மாத்தலாம். ஆனால் நம்ம நடத்துகிற விவாதத்தை இருக்கிற தரவுகளை வச்சுதான் பேச முடியும். அந்த தரவுகள் ஏற்படுத்திய தாக்கத்தை வச்சுதான் பேச முடியும். இன்னும் ஒரு விஷயம், நடுநிலையான வாக்காளர்கள் தான் அந்த 10% போயிடுச்சுன்னு ராம்கி சொன்னார். அதை தவறுன்னு நான் சொல்லல, எடப்பாடியே சொன்னார். பூத் கமிட்டியினர் கூட நமக்கு வாக்களிக்கவில்லை. ராம்கி, பூத் கமிட்டினா யார் தெரியுமா? எம்ஜிஆர் படத்தை கையில பச்சை குத்துனவன், ஜெயலலிதா படத்தை பையில கச்சை குத்துன கிளைக்கழக செயலாளர்கள் தொடங்கி ஒன்றிய பொறுப்பில் இருக்கிற கோர் பார்ட்டி மென் தான் பூத் கமிட்டியினர். அவர்களே வாக்களிக்கவில்லை. முதல்ல அந்த உண்மையை மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டுல அத்தனை வாக்குச்சாவடியில் எடுத்து பாருங்க, 15 வாக்குகளுக்கும் குறைவாக எத்தனை பூத்துல எடுத்திருக்கோ அதெல்லாம் கட்சிக்காரன் ஏன் ஓட்டு போடலன்னு உங்களை போன்றவர்கள் எடப்பாடிக்கு எடுத்து சொல்லுங்க. கட்சிக்காரங்களுடைய நம்பிக்கையே திரு இபிஎஸ் இழந்திருக்கிறாரா? இல்ல, கட்சி அதிமுகங்கிற கட்சி திமுகவுக்கு எதிரான கட்சி. அதை அவங்க அந்த பொசிஷன் அவங்க பேஸ் பண்றாங்க. அதாவது அந்த கட்சி தொண்டர்கள் நம்ம நகரங்களில் பார்த்தோம். நகரங்களில் அதிமுக தொண்டர்கள் இல்லை, பூத்தில் இல்லை, அதெல்லாம் உண்மைதான். அதனால தென்சென்னையில் நம்ம நேரடியாக பார்த்தோம். பல நகரங்களில் அந்த அதிமுக இடத்தை பாஜக நிரப்புறதுக்கு முயற்சி செய்கிறது. அதெல்லாம் சரி, அவங்க எந்த இடத்துல பலமாக இருக்கும் பலவீனவங்கலாம் ஒரு சுய பரிசோதனை செய்கிறார் எடப்பாடி. அவருக்கு தெரியுது ஆக்சுவலாக. பட் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணுங்கிறத அவர் பார்க்குறாரு. அவர் ஏற்கனவே இருக்கிறத வச்சு கட்டமைப்பு இல்லாமல் புதிய வாக்காளர்கள் போய் ரீச் பண்ணோம். அப்போ அதுக்காக சோஷியல் மீடியா டீமை இது பண்ணணும் அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இது இவரே போதுமா அதுக்கு? இல்லை, அது இளைஞர்களை கொண்டு வருவதற்கு இல்லை. அவர் கூட்டணி கதவுகளை திறந்து தான் வைத்தார். அதாவது அவர் ஒரு கூட்டணிக்கு தயாராகி இருக்கிறார். அதுவும் 2024 முன்னாடியே இருந்தது. நாங்கள் பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறலாம் சொன்னார். இன்றைக்கு 2026க்கு ஆனால் ஒரு கூட்டணிக்காக ஒரு முயற்சிகளையும் செய்கிறார். அதில் தெளிவாக இருக்கார். நாங்கள் தான் மட்டும்தான் தனித்து நிற்போம் அப்படிலாம் இல்லை. ஆனால் எந்த இடத்தில் அவர் கொஞ்சம் டாமினண்டா இருக்கணுங்க சொல்றாரு. திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு பங்கு சொல்லும் போது உடனடியாக ஜெயக்குமார் மறுப்பு வந்தது. அது திமுகவோட சொல்லல, அவங்க அதிமுக இல்ல, நாங்க எங்களுடைய தலைமையில தான் ஆச்சுங்கிற ஒரு தெளிவா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. பட்
கிரவுண்ட் லெவல்ல அதுக்கான வலு குறைந்திருக்கிறது. ஏன்னா நிறைய பார்ட்னர்ஸ் வராங்க. மக்களுக்கு வந்து அதிமுகவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேற கட்சிக்கு போகணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. திமுக வேண்டான்னு முடிவு பண்ணா அதிமுக மட்டும் இப்ப களத்துல இல்ல, நிறைய பேர் இருக்கா, நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இது போற அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் ஒருங்கிணைக்கணும், அதுதான் அவரோட செய்ய வேண்டிய வேலை. அது வந்து அதுக்கு கூட்டணி தேவைங்கிறதே அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard